ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம குடல் மற்றும் வாழைத்தண்டை வச்சு குடல் குழம்பு எப்படி செய்ய இந்த வீடியோல பார்க்க போறோம். இன்னைக்கு குடல் குழம்பு வேற லெவல்ல இருக்க போது இப்போ வாங்க நம்ம குடல் வாழைத்தண்டை குழம்பு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வெட்டி வச்ச ஆட்டுக்குடலை ஒரு 5 நிமிஷம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு அதில் சுடுதண்ணியை ஊற்றி நல்லா அலசி எடுத்து வச்சுக்கணும். இது ஏன்னு பார்த்தீங்கன்னா குடலில் சிறு சிறு கழிவுகள் இருந்தாலும் அதுவும் போயிடும். அதே மாதிரியே வாழைத்தண்டையும் மஞ்சத்தூள் உப்பு போட்டு நம்ம எடுத்து வச்சோம்னா வாழைத்தண்டை காரல் அடிக்காமல் இருக்கும். இப்போ நம்ம அடுப்பை செட் பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம், தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி சூடாயிருச்சு. இப்போ அந்த சுடுதண்ணியை வச்சு மஞ்சள் உப்பு போட்ட குடலை அலசி எடுத்துக்கலாம். ஆட்டுக்குடல் பொதுவாகவே வயிற்று புண்ணு அப்புறம் வயிறு சம்மந்தப்பட்ட நோய்களை எல்லாம் சரி செய்யும். அதே மாதிரியே ஆட்டுக்குடல் நல்லா வேக வச்சு தான் சாப்பிட்ணும். நீங்கள் சுடுதண்ணியில் ஆட்டுக்குடலை அலசும் போதே தனியாக ஒரு சட்டியில் போட்டு மறுபடியும் சுடுதண்ணியை வச்சு நல்லா ஆட்டுக்குடல் ஒரு அரைப்பதம் வேக வச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆட்டுக்குடல் வாழைத்தண்டு குழம்பு செஞ்சிடலாம். இப்போ கடாயை வச்சிடலாம். அடுத்து நம்ம எப்பவும் யூஸ் பண்ணுற அலையாத்தி மரச்சக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் 200 ml ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ வரமிளகா 5 கிராம், கருவேப்பிலை சிறிதளவு, அடுத்து கையோட வெட்டி வச்ச பெரிய வெங்காயம் 200 கிராம், பச்சை மிளகாய் 10 கிராம், ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இதில் ஆட்டு குடலை விட வாழைத்தண்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாழைத்தண்டு அப்படியே கறி மாதிரி ஆயிரும். ரொம்ப சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இதே மாதிரியே குடல் கிடச்சிச்சின்னா வாழைத்தண்டு குடலை வச்சு நல்லா குழம்பா செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம மிளகாத்தூள் மஞ்சத்தூளை போட்டு குடலையும் போட்டுடலாம். இப்போ மிளகாய்த்தூள் 10 கிராம், மஞ்சத்தூள் 5 கிராம், ஒரு கிளறி அப்புறம் குடலை போட்டுடலாம். ஒரு ஆட்டு குடல் நல்லா கிளறிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 75 கிராம், பட்டை கிராம் ஏலக்காய் பொடி 10 கிராம், அடுத்து தக்காளி 150 கிராம். இப்போ தேவையான உப்பு, குழம்புக்கு தேவையான தண்ணி, அடுத்து மசாலா பொருட்களை போட்டு குடல் நல்லா ஒரு முக்காப்பாதான் வெந்ததும் கடைசியாக வாழைத்தண்டை போட்டு தேவையான தண்ணி ஊற்றி உப்பை சரி பார்த்து குடல் வாழைத்தண்டை நல்லா வெந்ததும் மிளகுத்தூளை தூவி விட்டு சும்மா சுட சுட இறக்கணும்னா சுவையான குடல் வாழைத்தண்டு குழம்பு ரெடி. இப்போ மசாலா பொருட்களை போட்டுடலாம். கரம் மசாலா 10 கிராம், மட்டன் மசாலா 15 கிராம், ஜீரகத்தூள் 10 கிராம். நல்லா கிளறி குடலை ஒரு முக்காப்பாதான் வேக வச்சுக்கலாம். குடல் முக்காப்பாதான் வந்துருச்சு. இப்போ வெட்டி வச்சிருக்கிற 1.5 அடி நீளம் உள்ள வாழைத்தண்டை போட்டுடலாம். இந்த இடத்துல உங்களுக்கு தேவைப்பட்ட தண்ணி ஊற்றி உப்பை சரி பார்த்துக்குங்க. குடல் நல்லா வந்துருச்சு. இப்போ ஒரு 5 கிராம் மிளகுத்தூளை தூவி ஒரு கிளறி இறக்கிடலாம். குடல் வாழைத்தண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணலாம். குடல் வாழைத்தண்டு குழம்பு செம்மையாகவும் சூப்பராகவும் இருக்குது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டை செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்டோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த நல்ல வீடியோட சந்திப்போம். பாய்.